ஏ செல்ல குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு இடையில ஏதோ இல்லடா. ஹாய் காயு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து தோசையும் கடலை சட்னியும் தான். கொஞ்சம் சீக்கிரமாக வர போகணும். ஹஸ்பண்ட் வந்து 9 மணிக்கெலாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஊருக்கு போகிறோம், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வரணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அதனால தான் சிம்பிளாக கடைன்னு செஞ்சுட்ருக்கேன். அதுலேயும் ஊருக்கு போகிறதுனால எல்லா காயுமே காலி பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிகிட்ருக்கேன்னா எல்லா காயும் காலி பண்ணுன்றதுக்காக எல்லா காயும் போட்டு ஒன்றா போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன். அது என்ன குழம்புன்னு எனக்கே தெரியல. அவங்க எப்படி சாப்பிட போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை இப்போ ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து முன்னாடி சொன்னது தான், கடலை சட்னி. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம். அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து இதுதான் சொன்னேன், பீன்ஸும் புடலங்காவும் இருந்துச்சா. சரி, அது விட்டுட்டு போனால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் போட்டு தொக்கு மாதிரியே வச்சுட்டேன். அது என்ன காம்பினேஷன் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காம்பினேஷனில் வச்சுட்டேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கரம் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். சாப்பிட்டு வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அதன் பிறகு இது எனக்கு தான், ஹஸ்பண்ட் கிடையாது. புடலங்கான்னு சொல்கிறேன், சொரக்காய் பொரியல். மல்லாட்டெல்லாம் அழகாக போட்டு பொரிச்சிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு இது ஒத்துக்காது, ஏன்னா சளி பிடிக்கும்ன்றதுனால வேணா கொஞ்சமாக கொடுத்து அனுப்புவேன். அதனால தான் அதனால தான் பொரியலுக்கும் இல்லாமல் குழம்புக்கும் இல்லாமல் வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுத்துக்கு கூட்டும் ஒன்றா இருக்கும்னு. இது நான் சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதம் ஊற வச்சுருந்தோம் நைட்டே. அது 2 பேர்த்துல யாராவது ஃப்ரீயானால் உரிச்சு தந்துடுவாங்க. நான் ஃப்ரீயானா ஹஸ்பண்ட் உரிச்சு தந்துடுவேன், அவங்க ஃப்ரீயானா அவங்க உரிச்சு சாப்பிட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி 2 பேருமே இது கவனிக்கல, அதனால் அப்படியே இருக்குது, உரிச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டல் வேக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அதுதான் சொன்னல, அந்த சொரக்காயெல்லாம் எல்லா காயுமே இன்றைக்கி காலி பண்ணிடணுன்ற முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதில் என்ன அல்டிமேட் காமெடினா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம். இன்றைக்கி சாயந்தரமாக போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் நைட்டுலாம் வந்துடுவோம். நாங்கள் 4 days பிளான் போட்டிருந்தோம். நாளைக்கு காலையில் மார்னிங் ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்காக கிளம்பி ஊருக்கு போயிட்டு, அதான் சொன்னிருப்பேன்ல அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு, அதுக்காக போகிறோம். அது போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எங்கள் அக்கா குழந்தைங்களுக்கு காது குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ரெண்டுமே பக்கத்தில் வருது. இது நாளைக்கு வியாழக்கிழமை வருது, அது ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால் நம்ம நடுவில் 2 நாள் தான் இருக்குது. அதுக்காக வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் போன வாரமே ஹஸ்பண்ட்க்கு மந்த்லி ஒரு செக்கப் பண்ணுவாங்க. சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த மாதிரி போகிறது போன வீக் போகலான்னு நினச்சோம், போக முடியல. அதனால் அடுத்த வீக் விட்டுட்டு இந்த வீக் விட்டுட்டு அடுத்த வீக் போனால் ரொம்ப டிலே ஆகிடும். 2 வீக் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் போன வாட்டியே லேட்டாக தான் போகணுமா. அதனால் சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்து பார்த்துட்டு திரும்பவும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதே மாதிரி நாங்கள் கிளம்பி போனோம். என்னென்னு தெரியல, இந்த மந்த்து ஊருக்கு போகிற வேலையே இல்லைன்னு நினச்சோம். அப்புறமேட்டா போயிட்டு வர மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மல்லாட்டை சட்னி தான் அடுக்கலான்னு நினச்சி மல்லாட்டை நல்லா வறுத்துலாம் வச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்காவது தோணுச்சு, ஒரு 2 நாளாகவே எனக்கு இன்னும் மல்லாட்டை போட்டு மல்லாட்டை சட்னி அரைக்கிற மாதிரி தோணுது. சரி, கடலை சட்னி கார சட்னியுமே நைட்டு அரைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நாள் அந்த கார சட்னி அரைச்சிட்டேன். நேற்று நைட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். சரி, ஓகே. இப்போ இது இருக்கிறது கொஞ்சம் ஒரு 4-5 சட்னி தானே, சரி தினமும் அதே செஞ்சால் போர் அடிக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மல்லாட்டியை அந்த பொரியலுக்காகவும் தான் இது பண்ணால், சரி அது இருக்கட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் கடலை சட்னி வச்சுருக்கேன். வேறு ஏதாவது செய்யலான்னு நினச்சேன், டைமும் இல்லை. ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் சீக்கிரமாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். குட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி தோசைகள் நல்லா வருது. அப்போ அந்த மாவு தான் மிஸ்டேக், தோசை தான் மிஸ்டேக். லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஓகே,
பொரியல் வைக்க கொஞ்சமா மேலே வேண்டாம். இனிமேல் பொருளுங்க வாங்கினா கூட தேங்காய் வாங்கணும். எனக்கு அது போட்டது ஒரு மாதிரி டேஸ்டே வர மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இன்றைக்கி லேட்டே ஆகலை, 9 மணிக்கெலாம் கிளம்ப போகிறாங்க. அதனால் சீக்கிரமாக போனதுனால கடன்னு செஞ்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரோம். டாடா பாய்.